வணக்கம் தோழர்களே. 2024 சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னு வட இந்திய ஊடகம் எடுத்திருக்கிற சர்வேல ராகுல் காந்தி தான் 2024 சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி இருக்குங்க. அதுவும் 1 கோடி மீடியா. இது பத்தாதுன்னு 2025 ஆரம்பிச்ச உடனே ராகுல் காந்தி அதிரடியான திட்டமிடலோடு களமிறங்கி இருக்கிறார். பாரத் ஜோடா யாத்திரையை போலயே இன்னொரு யாத்திரையும் ரெடி ஆயிருச்சு. அதோட இந்த யாத்திரை ஓராண்டுக்கு நடக்க போகிற யாத்திரை. இந்த நியூஸ பார்த்தோன்னே காங்கிரஸ்காரர்கள் எல்லாம் கொண்டாட ஆரம்பித்திருக்கிறார்கள். பாஜக காரர்கள்லாம் திண்டாட ஆரம்பித்திருக்கிறார்கள், அஞ்சி ஓட ஆரம்பித்திருக்கிறார்கள். என்ன பண்றதுடா அப்படின்னு பயந்து போய் இருக்கிறாங்க. இதுல ரொம்ப சிம்பிளா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வட இந்தியாவில் இருக்கிற ஊடகங்கள்லாம் எப்போதுமே எதிர்கட்சிகளை சீண்டாது. வட இந்திய ஊடகங்களுக்கு கோடி மீடியா என்று பேரு. ஏன் கோடி மீடியான்னு வச்சிருக்கிறோம்? ஏன்னா அது மோடியினுடைய மடியிலே இருக்கும், அதிகாரத்தின் மடியிலே இருக்கும். அதனாலதான் இந்த இதுக்கு கோடி மீடியா என்று பேரு. இந்த கோடி மீடியாக்கள் 99% வட இந்தியாவில் இருக்கு, தென்னிந்தியாவில் இருக்கு, அது வேற விஷயம். இந்த கோடி மீடியாக்கள் திடீர்னு பல்ட்டி அடிச்சிருக்குங்க. திடீர்னு பாதையை மாத்திருக்கு, ரூட்டை மாத்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? 2024 முடிஞ்சு 2025 தொடங்குச்சு இல்லையா? 2024 யார் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பார்த்திருக்கு. அதுல பலரையும் கொண்டாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல மோடி வந்திருக்கிறாரு, அதுல யோகி, மம்தா பானர்ஜி, நிதிஷ்குமார், அகிலேஷ் யாதவ், உமர் ஃபாரூக், எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா கொண்டாடி 2024 சூப்பர் ஸ்டாரா அந்த வீடியோ போட்டது யாரடா? ராகுல் காந்திய. இரு பேரதிர்ச்சியா இருக்கு எல்லாருக்கும், எனக்கு உட்பட. ஏன்னா ஆஜ் தக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மீடியா ஒரு சங்கி மீடியா. நீங்க அந்த மீடியாவை ஓபன் பண்ணாலே முழுக்க 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 மோடிக்கு ஜால்ராவை தட்டி குமிச்சிருப்பாங்க. காவி கும்பலுக்கு கால் கழுவுறதே இந்த மீடியாக்களுடைய வேலை. அப்படி இருந்தும் தவிர்க்க முடியாம 2024 சூப்பர் ஸ்டாரா இந்தியா கூட்டணியினுடைய பெரும்பாலான தலைவர்களா போட்டு வச்சிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்டா நிக்கிறவர் ராகுல் காந்தியா இருக்கிறார். அதுல என்ன தெரியுங்களா? ராகுல் காந்தியை பற்றி அவர்கள் அறிமுகப்படுத்துகிற போது, ஏன் ராகுல் காந்தி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லும் போது வேற லெவல்ல அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சதை அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னையா அது அப்படின்னு. ஏன்னா 2024 வச்சு செஞ்சவர் தான் இந்த ராகுல் காந்தி. உங்களுக்கு நல்லாவே தெரியும். அரசியல் சாசன சட்டத்தை காப்போம்னு போற வார இடத்துல எல்லாம் அரசியல் சாசன சட்டத்தினுடைய ஒரு சின்ன பிரதியை கையில வச்சுக்கிட்டு வச்சு செஞ்சாரு இந்த சங்கி கூட்டங்களை. நீங்க பாத்தீங்க, பாரத் ஜோடா யாத்திரையின் மூலமாக கோடிக்கணக்கான மக்களை நேரடியா அவங்க நிலத்துல சந்திச்சாரு. பாத யாத்திரை போற போது சந்திக்கிறது வேறங்க. சாதாரண பயணத்துல ஒரு லாரி டிரைவரை சந்திக்கிறார், விவசாயிகளை சந்திக்கிறார், மெக்கானிக்கலை சந்திக்கிறார், ஆட்டோ ஓட்டுநர்களை சந்திக்கிறார், தையல் எந்திர தொழிலாளர்களை சந்திக்கிறார், ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியை சந்திக்கிறார், எல்லாரையும் சந்திக்கிறார். ஒரு பயங்கரமாக சாமானிய மக்களினுடைய வாழ்க்கையின் துயரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு போய் உட்கார்ந்து கத்துக்கிறாரு. என்னன்னு பிரச்சனையை தெரிஞ்சுக்கிறார். அது இன்னும் பெரிய அளவுல மக்கள் மன்றத்துல பாப்புலர் ஆக்குச்சு ராகுல் காந்தியை. இன்னொன்னு, எளிமையாக மக்கள் மன்றத்துல பழகிற ஒரு தலைவராக அவர் அடையாளம் காணப்பட்டார். நீங்க ராஜீவ் காந்தி கிட்ட அது இருக்கும், அதை பார்க்க முடியாது. மற்ற பெரிய பெரிய தலைவர்கள்ட்ட கூட அதை பார்க்க முடியாது. ஆனால் ராகுல் காந்தி மிக இயல்பாக மக்களோடு மக்களாக இருப்பது, மக்கள் கொண்டாடுகிற ஒரு தலைவரா வச்சிருக்கு. நீங்க பப்பு பப்பு பப்புன்னு சொல்லிட்டு இருந்த கும்பலுக்கு ஆப்பு ஆப்புன்னு இறக்கிட்டவர் 2024 ராகுல் காந்தி தான். இதுலயும் நாடாளுமன்றத்துல பாத்தீங்க அப்படின்னா சும்மா செதச்சு விட்டுருப்பாரு, செஞ்சு விட்டுருப்பாரு, மரண அடி கொடுத்திருப்பாரு. சங்கி கும்பல் ஃபுல்லா கதறிச்சு. அதுலயும் எதிர்கட்சியில ஃபுல்லா பாத்தீங்கன்னா 50 வயசுக்குள்ள இருக்கிற ஓரளவுக்கு மிடில் ஏஜாவும் சின்ன பசங்களாவும் இருந்தாங்க, வச்சு செய்யறவங்களா இருந்தாங்க. அதுலதான் இந்த கும்பல் அரண்டு போய் உட்கார்ந்து இருந்தது. அதுக்கு லீடரா இருந்தவர் ராகுல் காந்தி தான். விதவிதமா சம்பவத்தை பண்ணி முடிச்சாரு அங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா மாணவர்கள் ராகுல் காந்தியை சந்திக்க வந்தாங்க. அவர் போகிற இடமெல்லாம் தடுக்கப்பட்டாரு, அவருடைய பாத யாத்திரை நிறுத்தப்பட்டது. ஆனால் அவரை சந்திக்க மாணவர்களே அவர் இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அதுவும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் திரண்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவருடைய பேரணி, இவருடைய யாத்திரை, ஒரு மக்களோட இருக்கிற நெருக்கம், இதன் காரணமாக 400 சீட்டை அடிச்சு தூக்குவோம் அப்படின்னு இவிஎம் கையில வச்சுக்கிட்டு, தேர்தல் ஆணையத்தை கையில வச்சுக்கிட்டு நாங்க எதை வேணாலும் செய்வோம் அப்படின்னு மார்த்தட்டிக்கிட்டு இருந்த மோடி கும்பலை படுகொலியில தள்ளினதுல ராகுல் காந்திக்கும் ஒரு பங்கு இருக்கு. 400 சீட்டு நாங்க ஜெயிப்போம்டான்னு நெஞ்ச நிமித்த கும்பலை
பொல்லேர்னு ஒரே அடி அடிச்சு சாத்தினதும் ராகுல் காந்தி தான். 400 சீட்டு அப்படின்ற இடத்துல 240 சீட்டை கூட முக்க விட்டு, திணற விட்டு, கதற விட்டு, கத்த விட்டு அப்புறம் தான் ஜெயிக்க விட்டுருக்கோம்னா இந்த பெரிய முயற்சிக்கு அவருடைய பங்களிப்பும் ரொம்ப முக்கியமானதா நம்ம பார்க்கிறோம். இப்போ ஆஜ்தக் டிவி இவரை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. பண்ணும்போது என்ன பேசுறாங்கன்னா, இவர் மேடையில பேசுற முக்கியமான விஷயமா பேசுறாங்க, எடுத்து போடுறான். மேடையில கேட்கிறாரு, ஒரு தனியார் பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு பழங்குடி மாணவி போய் படிச்சிட முடியுமா? மாணவன் போய் படிச்சிட முடியுமா? ஒரு தனியார் பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு தலித் மாணவர் போய் படிச்சிட முடியுமா? எங்க அப்படியான பல்கலைக்கழகத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லி சும்மா கதற விட்டார் இல்லையா, அந்த காட்சி எடுத்து போடுறான். அதே மாதிரி உள்ள சவார்கருடைய கும்பலா நீங்க இருக்கிறீங்க, அரசியல் சாசன சட்டத்தை சதைக்கிறீங்க, நாங்க காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்றாருல, அதை தூக்கி போடுறாங்க. ஆக நாடாளுமன்றத்தை கதற விட்ட பல சம்பவங்களை எடுத்து நினைவூட்டி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுல என்ன கொடுமைன்னா, அதிகமான மக்களால் பார்க்கப்பட்டது ராகுல் காந்தியோடைய வீடியோவா இருக்கு. ரெண்டாவது, அதிகமான பின்னூட்டம் போட்டு கொண்டாடி தீர்த்த இளைஞர்களை கொண்டதாகவும் ராகுல் காந்தியோடைய வீடியோ இருக்கு. அப்ப என்னன்னா, மக்கள் ராகுல் காந்தி பக்கம் நகர்த்தப்பட்டிருக்கிறார்கள். மோடியினுடைய அராஜகம், காவிகளினுடைய சல்லித்தன அரசியல், அவங்களுடைய அயோக்கியத்தனமான அரசியல் எல்லாம் மக்களை அந்த கும்பல்கிட்ட இருந்து தனிமைப்படுத்திருச்சு. வேண்டாயா நீயே அப்படின்னு மக்கள் தனியா பிரிஞ்சு வந்துட்டாங்க. அதைத்தான் இந்த வீடியோக்குள்ள கூட நம்ம பார்க்க முடியுது. மோடியை சீந்துவார் இல்லாம இருக்கிறாரு பாத்துங்க. அதுலயும் நிதிஷ்குமார் யாதவோடைய வீடியோ பின்னாடி போய் வண்டையா திட்டி வச்சிருக்கிறானுங்க. இருடி, மாணவர்னா என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு. ஏன்னா அங்க மாணவர் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. மாணவர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நீ செஞ்சு விட்டுறோண்டி அப்படின்னு சதைச்சு விட்டுருக்கிறாங்கன்னு பாக்குறோம். ஆக வட இந்தியாவில் இருக்கிற கோடி மீடியாக்கள் வேற வழியே இல்லாம வாய் திறந்து எதிர்கட்சி தலைவரை கொண்டாடக்கூடிய இடத்துக்கு நகர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்றால் மோடி சாம்ராஜ்யம் சரிய தொடங்கி இருக்கிறது என்பதுதான் இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இடம். அடுத்த அதிரடி என்ன அப்படின்னா, போன டிசம்பர் 27 ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு. அதுல என்னவா, ஜெய் பாபு, ஜெய் பீம், ஜெய் சம்விதான் அபியான் அப்படின்ற முழக்கத்தோடு, அது என்னன்னா, ஜெய் பாபுனா காந்தியடிகளை வாழ்கன்னு சொல்றது, ஜெய் பீம் அப்படின்னா அம்பேத்கர் வாழ்க, ஜெய் சம்விதான் அபியான்னா அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாப்போம், இதுதான் அதை வாழ்கன்னு சொல்றது, அதை பாதுகாப்போம்னு சொல்றது. இந்த 3 முழக்கங்களோடு பேரணிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன பேரணி, பாரத் ஜோடோ யாத்திரை மாதிரி இருக்குமா அப்படின்னா இது வேற மாதிரி இருக்கும். இது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தலைவர்கள் சொல்றாங்க. ரிலே ரேஸ் எப்படி இருக்கும், ஒரு இடத்துல முடிச்சுட்டு அவர் அந்த ரிலேயோடைய அந்த கம்பை இன்னொருத்தட்ட கொடுப்பாரு, அவர் அதை எடுத்துட்டு ஓடுவார். இன்னொரு இடத்துல அவருடைய நண்பர்கிட்ட கொடுப்பாரு, அவர் எடுத்துட்டு ஓடுவார். அதுல யார் முன்னாடி போறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. இதான் ரிலே ரேஸ். முதல்ல ஒரு இடத்துல தொடங்கும், ஒரு தட்டை கொடுப்பாங்க, அடுத்து அவர் எடுத்துட்டு போய் இன்னொரு தட்டை கொடுப்பாங்க, இப்படியே மாத்தி மாத்தி ஒரு ஓட்டம் ஓடுவாங்க பாருங்க, அதுக்கு ரிலே ரேஸ்ன்னு பேரு. இந்த ஓட்டத்தை தான் இந்த பேரணியில செய்ய போறாங்க. கிராமத்துல இருந்து கிராமம், கிராமத்துல இருந்து கிராமம், நகரத்துல இருந்து நகரம், ஊர்ல இருந்து ஊரு, ஸ்டேட்ல இருந்து ஸ்டேட், அப்படியான ஒரு யாத்திரையை திட்டமிட்டு இருக்கார்கள். 1 வருஷத்துக்கு இந்த யாத்திரை நடக்க போகுது. சல்லி சல்லியா ஊர் உலகம் கிராமம் அத்தனை சுத்த போறாங்க. தெரு தெருவா நடந்து மக்களை சந்திச்சு மிகப்பெரிய ஒரு மீட்சியை காங்கிரஸ்குள்ள உருவாக்குறதுக்கான பயங்கரமான திட்டமிடலோடு வெளியே வராங்க. ஜனவரி 3ஆம் தேதி தொடங்குதுங்க. அது ஆக்சுவலா டிசம்பர் 27ஆம் தேதி தொடங்குறதா இருந்தது. அங்க மன்மோகன் சிங் இறந்து போயிட்டார் இல்லையா, 1 வாரம் துக்கம் அனுபவிச்சதால இந்த தேதியை மாத்தி வச்சுட்டாங்க. அதனால ஜனவரி 3, ஜனவரி 3 தொடங்கி ஜனவரி 26 அன்னைக்கு தான் நம்ம குடியரசு தினம், அரசியல் சாசன சட்டம் ஏற்கப்பட்ட தினம். அந்த தினத்தன்றைக்கு புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த மோவ்ல ஒரு பொதுக்கூட்டம், பேரணின்னு இதை பயங்கர கலகற்ற ஒரு மாநாடை நடத்த போறாங்க. அதுல இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த ஆண்டு முழுக்க அடுத்த 2026 ஜனவரி 26 வரைக்கும் இந்த மாநாடு கூட்டங்கள், தெருமுனை கூட்டங்கள், பேரணிகள், ரிலே ரேஸ் மாதிரி ஓடிட்டே இருக்குமா. இதை கேட்டோடனே இங்க காவிகளுக்கு பேதி போயிருச்சு. இன்னொரு முக்கியமான ஒரு முடிவை காங்கிரஸ் எடுத்திருக்கு. என்ன தெரியுமா, நம்ம பல நேரம் சொல்லுவோம், கல்லடுகட்டையா இருக்கிற காங்கிரஸ் ஆளுங்க 30 வருஷமா மந்திரியா இருந்த ஆளு கூட பிஜேபியில போய் லாபத்துக்காக போய் சேருவானுங்க, பதவிக்காக போய் சேருவானுங்க, காசுக்காக போய் சேருவானுங்க, நம்ம பார்த்துருக்கோம். நான் ஏதா காங்கிரஸ் இப்படி இருக்கு அப்படின்னு கூட பல முறை நம்ம பேசியிருப்போம். ஒரு நல்ல இளைஞனை போட்டிருந்தா கூட அவன் உசுரை கொடுத்து வேலை வாய்ப்பாயா, என்னையா அப்படி பண்றாங்க காங்கிரஸ், நமக்கு பல கேள்வி கேட்டிருப்போம். அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான வேலையை காங்கிரஸ் தொடங்கி இருக்கிறது. இந்த ஆண்டு 25வது ஆண்டு என்ன பண்ண போறாங்கன்னா, இந்தியா முழுவதும் ஊரு, கிராமம், கிளைதோறும், மாவட்டம் தோறும் நிர்வாகிகளை புறம் மாத்த போறாங்க. திறமையா, தைரியமா, நம்பிக்கையா
இயக்கத்தை வளர்த்துட்டு போற இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க போறோன்றாங்க. அதோட இது தேர்தல் முறைப்படி நியாயமாக தேர்வு செய்ய போகிறோம். ஏன்னா காங்கிரஸ்ல தேர்தல் தான். மல்லிகார்ஜுன கார்கே மற்றவர்களாம் நின்று மல்லிகார்ஜுன கார்கே தேர்தலில் ஜெயிச்சு தான் தலைவரானார் காங்கிரஸ்க்கு. ஸோ தேர்தல் வச்சு தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. அதில் யார் வலுவானவங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க. ஸோ அந்த முறைப்படி இந்தியா முழுவதும் மொத்தமாக சுருட்டி தூக்கி வெளியே போட போகிறாங்க. அது எனக்கு என்னமோ சந்தோஷமாக இருந்துச்சு. கண்ணுக்கு முன்னாடி எதிர்க்கிறதுக்கு கட்சியே இல்லாமல் போச்சுன்னா ஒத்தாளாக உட்காந்து அட்டூழியம் பண்ண மாட்டாங்களா காவி கும்பல்? அதுக்கு மாற்றாக கட்சியை வலுப்படுத்துவது காங்கிரஸ் செய்ய வேண்டிய முக்கியமான இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். அதை செய்ய போறாங்க. ஸோ சூப்பர் ஸ்டார் அப்படின்னு காவிகளை கதற விட்டுருக்காரு ராகுல் காந்தி. அவருடைய திட்டமிடல் 2025 சும்மா அதிரடியா சரவடியா இறங்கி கதற விட போறாரு. எல்லாத்துக்கும் மாற்றாக கட்சியவே திருப்பி புரட்டி போட போறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. நல்லதா நடந்தா நல்லது தானே. எதிர்கட்சிகள் வலிமையா இருந்தா தானே ஆளுகிறவர்களுக்கு கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க.